ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளும் உலகத்திலே இந்த நாட்களே உம்முடைய வருகை சமீபம் என்பதை இந்த நாட்களிலே காலநிலைகள் கூட தெரிவிக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் நீர் உம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நீர் நேசிக்கிற தேவன் ஐயா. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும் ஆண்டவரை தொழுதுள்ளவருக்கு ஒரு நன்மையும் குறைவடையாதுன்னு சொன்ன தேவர், இந்த நாள் நீர் அவர்களை உம்முடைய செட்டுகள்னாலே மூடி பாதுகாக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. விசேஷித்த விதமாய் எங்களுடைய மகேந்திரம் ஐயா இருக்கிற அந்த இடங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே, என்னதான் மின்சாரங்கள் ஆண்டவரை தடைப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்திலே ஏற்ற வேளையிலே நீர் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவர்களை நீர் சுமமாய் காத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல் அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா கர்த்தாவே. உம்முடைய கருத்துக்களே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா கர்த்தாவே. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். அந்த தேவனை நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்துகின்றீர், தள்ளாட விடவில்லையே, எம்மை தாங்கியே நடத்துகின்றீர். புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் இன்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் இன்றும் வல்லவரே, என்றும் இன்றும் வல்லவரே, என்றும் இன்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, ஏசையா விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் இன்றும் வல்லவரே, என்றும் இன்றும் வல்லவரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா, எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் இன்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் இன்றும் வல்லவரே, என்றும் இன்றும் வல்லவரே, என்றும் இன்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டேன், உம்மையே நம்பியுள்ளேன், நான் உறுதியாய் பற்றி கொண்டேன், உம்மையே நம்பியுள்ளேன். பூரண சமாதானம் போதுமே சமூகம் ஏசையா,
பூரண சமாதானம் போதுமே சமூகம். புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்ததே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் இன்றும் வல்லவரே, என்றும் இன்றும் வல்லவரே, என்றும் இன்றும் வல்லவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துவதில் இன்றை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே வேதத்திலே ஆண்டவருடைய ஆளுகையை குறித்து, அந்த ஆளுகிறவர் எங்கே பிறக்க போறார் என்பதை குறித்து மீகா தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தை மீகா 5:2 இந்த நாட்களிலே பார்த்தோம். அப்படியானால் பாருங்கள், அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலே இருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. பாருங்கள், இஸ்ரவேலை ஆளப் போகிறவர். அப்படியானால் ஆண்டவருடைய பிறப்பு அங்கே இன்ன இடத்திலே பிறக்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே ஏற்கனவே ஆண்டவருடைய பிறப்புக்கு முன்பாக அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இது ஒரு பகுதி மீகா தீர்க்கதரிசி. பாருங்கள், மீகா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 9:6 சொல்லுகிறார், ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு பாலகன் நமக்கு கொடுக்கப்பட்டார். அதாவது அந்த கொடுக்கப்பட்டது என்பதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது கிஃப்ட். அதாவது எப்படி என்றால் ஒரு பரிசு பொருளை. இன்றைக்கு நாங்கள் ஒரு பரிசு பொருளை இந்த நாட்களில் யாருக்கு கொடுக்கிறோம்? யாருக்கும் கொடுக்கிறோம் இந்த நாட்களில். அதான் நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ அல்லது நாட்களே நமக்கு தெரிந்தவர்களோ யாருக்காவது ஒரு கொண்டாட்டங்கள் வருகிறவர்களே ஒரு பரிசு பொருளை கொடுக்கிறோம். அதே மாதிரி பிதாவாகிய தேவன் ஒரு பரிசு பொருளை இந்த நாட்களிலே இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிற, அதாவது அந்த பரிசை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடைத்து பார்க்க வேண்டும், என்ன கிடக்கிறதுன்னு சொல்லி. அருமையான நண்பர்களே, பாருங்கள், அதைத்தான் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசு பொருளாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டது நிமித்தம் அவர் உடைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிதைக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பிரியமான நண்பர்களே, அருமையான நண்பர்களே, பாருங்கள், இந்த குறித்து நான் ஒரு சிறு விளக்கத்தை சொல்லுகிறேன். பாருங்கள், இன்றைக்கு இந்த நத்தார் நாட்களிலே பார்க்கிற வேளையிலே, அந்த நாட்களிலே நான் என்னுடைய அதாவது அந்த பிள்ளைகளுக்காக இந்த நாட்களில் என்ன செய்வோம்? இந்த நாட்களை பரிசு பொருளை கட்டி கொண்டு வந்து அவர்கள் இந்த நாட்களில், அதாவது அவர்கள் ஆலயத்துக்கு நாங்கள் போவதற்கு முன்பாக ரகசியமாக நான் கொண்டு வந்து மரத்துக்களை வைத்து விட்டுருவேன். அப்ப மரத்துக்களை வைத்தால் என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், ஆலயத்துக்கு போறது முக்கியமில்லை, ஆலயத்துக்கு போயிருந்தாலும் அவர்களுக்கு எப்போ வந்து அதை உடைத்து பார்க்க வேண்டும் என்றால் அந்த நோக்கம். பாருங்கள், இந்த நாட்களே அப்ப உடனே என்ன செய்வாருன்னா, வந்தால் உடனே அந்த உடுப்பலை கலட்ட மாட்டார்கள். திடீரென்று இருந்தா போல ஓடிப்ப மரத்துக்குள்ளவே தங்களுடைய பரிசுகளை பார்த்து எடுத்து இந்த நாட்களில் உடனே படபடன்னு எல்லா பேப்பர்களையும் பிச்சு இந்த நாட்களிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? அதை எடுத்து சந்தோஷப்படுவார்கள். பிரியமான பார்த்து பாருங்கள், இந்த நாட்களில் காரண்டா காரன்னு சொல்லி, இந்த நாட்களில் பொம்மையண்டா பொம்மைன்னு சொல்லி பாருங்க. அதே போலத்தான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எனக்கும் உங்களுக்காக ஒரு பரிசு பொருளாக இந்த பூமிக்கு அனுப்பி வச்சார். அப்ப அந்த அனுப்பி வைத்த அந்த பரிசு பொருளை இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்கிறோம்? உடைத்து தான் இந்த நாட்களில் அவரை பார்த்தோமே ஒழிய அந்த நாட்களிலே முழுமையாக இந்த நாட்களில் அவரை பார்க்கவில்லை. பிரியமான நண்பர்களே, அதனாலே தான் கல்வாரியிலே ஆண்டவர் உடைக்கப்பட்டார், சிதைக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற அவருடைய முதுகு உழுத நிலத்தை போல் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த ஆண்டவருடைய பிறப்புக்கு இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்று பாருங்கள். நாங்கள் மீகாவிலையும் அதாவது ஏசாயாவிலையும் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் இங்கே அதாவது அங்கே அதற்கு முன்பாக இந்த நாட்களிலே ஒரு சில காரியங்களை குறித்து பார்ப்போமானால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட என்னாகமம் 24வது அதிகாரம் 17வது வசனம். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோவிலே இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலே இருந்து எழும்பும், அது மோவாப்பின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான நண்பர்களே,
இப்ப பாருங்கள், இந்த நட்சத்திரம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம் யாரை குறிக்கிறது என்றால், என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே குறிக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்புள்ளவே, அப்ப இந்த பகுதி எங்கே சொல்லப்பட்டது? இந்த பகுதி சொல்லப்பட்ட காரியம் எண்ணாகமம் புஸ்தகத்திலே 24வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 24வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே பாருங்கள், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது, இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த காரியத்தை இந்த நாட்களிலே செய்கிறதை இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த பகுதியை வாசித்துக் கொண்டு வாருங்கள். இப்படியாக சொல்லிவிட்டு இந்த நாட்களிலே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே பாருங்கள், அங்கே ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களிலே இந்த யாக்கோபுடைய கூடாரத்தை குறித்து இந்த நாட்களில் சொல்லுகிறதை இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 5வது வசனத்திலிருந்து, யாக்கோவே உன் கூடாரங்கள் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் அங்கே பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியுள்ள தோட்டத்தை போலவும் கத்தர் நாட்டின சந்தன மரத்தை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சத்தை போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்க்கால்களிலே இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களின் மேல் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாக்கை பார்க்கிலும் அங்கே உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். தேவன் அவர்களை எகிப்திலே இருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த அங்கே பெலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை அங்கே பட்சித்து அவர்கள் எலும்புகளை அங்கே நொறுக்கி இந்த நாட்களிலே அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். அங்கே சிங்கத்தை போலவும் சிங்கத்தை போலவும் இந்த நாட்களிலே அங்கே மடக்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லிவிட்டு தான் இந்த நாட்களிலே இங்கே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த பகுதியில் இந்த நாட்களில் இந்த எண்ணாகமம் பகுதியில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி இன்றைக்கு பார்க்கிற வேளையில் அங்கு சொல்லப்படுகிறது, அந்த நட்சத்திரமாகிய ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியத்தை குறித்து ஆண்டவரை குறித்து இந்த நாட்களிலே சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் பிரியமான அன்புகளே. அப்ப இந்த இடத்திலே ஆண்டவருடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லிவிட்டு சொல்லுகிறார் பாருங்கள். அங்கே 19வது வசனம், யாக்கோபிலே இருந்து ஒரு தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், அங்கே பட்டணங்கள் மீதியானவர்களை அழிப்பார் என்றார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்கள், யாக்கோபினுடைய சந்ததியில இருந்து இந்த நாட்களிலே பாருங்கள் அப்படியாக ஆண்டவருடைய சந்ததி வருகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக. இதை குறித்து தான் இந்த நாட்களை கொண்டு வந்து பாருங்கள். இந்த இடத்திலே யாக்கோபினுடைய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனாலும் ஒரு காரியத்தை நான் நேற்றைக்கு சொல்லியிருந்தேன், தெளிவாக இந்த நாட்களை அறிந்து கொள்ளுங்கள். எப்படி என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அங்கே தாவீதின் வம்சத்திலிருந்து வருகிறதை இன்றைக்கு நாங்கள் தாவீதுக்குள்ளே அந்த இடம் மாற்றப்படுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே யாக்கோபுடைய காரியத்தை குறித்து அங்கே நட்சத்திரம் என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை அவர்கள் சொல்லி இருந்தாலும் அங்கே தாவீதினுடைய பெயர் தான் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே அங்கே மிகவைப்படுத்தி இருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் பிரியமான அன்பு பிள்ளைகள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தாவீதின் குமாரன் என்றுதான் இன்றைக்கு ஆண்டவரை குறித்த நாட்களிலே வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோபின் குமாரன் என்று அழைக்கப்படவில்லை. கவனமா கேளுங்க இந்த நாட்களே. அப்ப யாக்கோபின் குமாரன் என்று இந்த நாட்கள் அழைக்கப்படாதபடி தாவீதின் குமாரன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவர் அழைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? தாவீதை அங்கே தேவன் அந்த இடத்திலே தெரிந்து கொண்டார். ஏனென்றால் அவருடைய இருதயத்துக்கு உகந்தவராக இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களில் வேதத்திலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சிறுமையும் எளிமையுமா இருந்த தாவீதை தேவன் இந்த நாட்களிலே அங்கே தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் பிரியமான அன்பு பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே ஒரு காரியத்தை இந்த நாட்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக இந்த நாட்களை நான் பார்க்கிறேன். பாருங்கள் பிரியமான அன்பிள்ளைகளே, இந்த இடத்திலே பாருங்கள், இந்த எண்ணாகமம் 24வது அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலனை கொடுத்தார் என்று சொல்லி.
அப்ப பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இந்த இடத்திலே பாருங்கள், காண்டாமிருகம் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், அதாவது the strength of the wild ox என்று தான் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அதாவது காட்டு, அதாவது நாட்களிலே அங்கே, அதாவது எருமை என்ற விதமாகத்தான் இந்த நாட்களிலே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிரியமான நண்பர்களே. அப்ப இன்னும் ஒரு வேதாகம புஸ்தகத்தில் இந்த நாட்களிலே பார்க்கணும். வேதாகமத்திலே, அதாவது ஆங்கில வேதாகமத்திலே அநேக மாறுதலாக இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதியில சொல்லப்படுகிறது யூனிகார்ன் சொல்லி இந்த நாட்களில், அதாவது நாட்களை நீங்க பார்ப்பதா இருந்தால், அந்த குழந்தைகள் விளையாடுவதற்கு ஒரு, அதாவது குதிரை, அதாவது மூக்கில கொம்புள்ள குதிரை, அந்த குதிரையை குறித்து இந்த நாட்களை பார்க்கக்கூடிய அப்படியான விதத்தில் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியான அநேகமான காரியங்கள் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்கள், இங்கே இந்த தமிழ், நம்முடைய வேதாகமத்திலே தமிழ்ல சொல்லப்படுறது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் என்று சொல்லி சொன்னால், இந்த காட்டு எருமை, அதாவது காட்டு எருமைக்குரிய பெலனை விட காண்டாமிருகத்தினுடைய பெலன் ரொம்ப இந்த நாட்களிலே கெட்டியானது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். நான் சிறு வயதில் இருக்கிற வேளையிலே, நான் கிட்டத்தட்ட நினைக்கிற ஒரு 17-18 வயசுல இருக்கிற வேளையிலே, அந்த நாட்களிலே இலங்கை தேசத்திலே இருக்கிற வேளையிலே, அங்கே அந்த ஆங்கில படம் பார்க்கிற காரியங்களை பார்க்கிற வேளையிலே, அதிலே இந்த ஒரு படத்திலே இந்த நாட்களை பார்த்தேன், ஹட்டாரி என்று சொல்ல படத்திலே, அதிலே காண்டாமிருகம் வந்து அந்த ஜீப்போல எல்லாம் பிரட்டுகிறதை இன்றைக்கு அந்த நாட்களில் நாம் பார்க்கக்கூடியதாக. அப்போ அவ்வளவு ஒரு பெலன் வாய்ந்த ஒரு மிருகமாக இந்த நாட்களில் இருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட பெலத்தை இந்த நாட்களிலே உடையவர்தான் என்னுடைய ஆண்டவர் என்பதை இந்த நாட்களிலே, இந்த இடத்தில் ஊடாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான அன்பு பிள்ளைகளை, கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பாருங்கள் இன்னும் ஒரு காரியத்தை இங்கே இப்படியாக இந்த நாட்களில் ஆண்டவருடைய காரியத்தை குறித்து, அந்த நட்சத்திரங்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லுகிற வேளையிலே, இங்கே ஒரு காரியத்தை பாருங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்திலே திட்டமாய் விசாரித்தான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப பாருங்கள், இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், இந்த நாட்கள் நட்சத்திரங்களுடைய காரியத்தை குறித்து சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், பாருங்கள், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கே கண்ட அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்திரத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு ரகசியத்தை, ஒரு காரியத்தை, இன்றைய நாட்களில் அறிந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், 800 ஆண்டுகளுக்கு பின்பாக இன்றைக்கு ஒரு நட்சத்திரம் வானத்திலே தோன்றி இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே, இன்றைய நாட்களிலே செய்திகளிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பிரியமான நண்பர்களே, பாருங்கள், அந்த நட்சத்திரம் கிட்டத்தட்ட பாருங்கள், அவர்கள் அந்த கோள்களை காண்பிக்கிறார்கள். பூமிக்கும், அதாவது அந்த சட்டர்ன், அதாவது என்ன சொல்றேன், சனி கிரகம் இந்த நாட்களில், அதுக்கும் இடையிலே இந்த நாட்களில் அந்த நட்சத்திரங்கள் இந்த நாட்களை மூவ் பண்ணி கொண்டிருக்கிறதை, அந்த இடத்திலே இப்பொழுது காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், 800 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றின அதே நட்சத்திரம் ஒரு பிரகாசத்தோடு இந்த நாட்களிலே வான மண்டலத்திலே தோன்றுகிறதை இன்றைக்கு அநேக ஜனங்கள் இந்த நாட்களில் ஒரு சில இடங்கள், அதாவது இந்த நாட்களில் நம்முடைய தேசங்களை பார்க்க முடியாது, நல்ல வெயில்கள், அதாவது வெளிச்சமாக இருக்கிற தேசங்களிலே காணக்கூடிய விதமாக இந்த நாட்களில் இருக்கு. அப்படியானால் என்னுடைய ஆண்டவருடைய வருகை சமீபம் என்பதை அங்கே, அதாவது நாட்களிலே வானங்கள் எச்சரிக்கிறதை இந்த நாட்களிலே பார்க்கிறோம். பிரியமான அன்பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே தன்னுடைய வருகை குறித்து சொல்லுகிற வேளையிலே சொன்னார், அந்த நாட்களிலே, அதாவது அத்திமரம் துளிர்க்க விதம், அதாவது அது எதை குறிக்கிறது, இஸ்ரவேலர்கள் இந்த நாட்களிலே, அதாவது தன்னுடைய ஜனங்கள் ஒன்று கூட்டி சேர்க்கப்படுகிறதை ஆண்டவர் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே தெரிவித்தார். பிரியமான, அதற்கு ஆதாரமாக சொன்னார் அத்திமரம் துளிக்கிற காரியத்தை குறித்து. பாருங்கள், வானத்தில் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னார். பிரியமான நண்பர்களே, இன்றைக்கு வானத்திலே அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் என்னுடைய ராஜா சர்வ வல்லமை உள்ள தேவனா இந்த நாட்களிலே, மகிமை பொருந்தினவரா இந்த நாட்களிலே இந்த பூமியிலே மீண்டும் வரப்போற. நேற்றைய நாட்களிலே நான் சொல்லி இருந்தேன், என்னுடைய ராஜா அந்த நாட்களிலே வேதத்திலே பாருங்கள், அவரை குறித்து வெளிப்படுத்தலே தெளிவாக சொல்லப்படுகிறது. அவருடைய வஸ்திரத்திலே, துடையிலே இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கும் ராஜாதி ராஜா என்று சொல்லி சொன்னால், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, he is the king of kings என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். the lord of lord, அதாவது நாட்களிலே எப்படியாக என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையில ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக பிறந்த என்னுடைய ஆண்டவர் மறுபடியும் இந்த நாட்களிலே பூமியிலே வரப்போகிறார். அன்றைக்கு அவரை அவருடைய ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார்கள், நம்பவில்லை. பிரியமான அன்பிள்ளைகளே, சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, அவருடைய தலையிலே வைக்க வேண்டிய, அதாவது
பொன் வைரூடிய வைரங்கள் வைரூடியம் நிறைந்த அந்த நாட்களிலே பெருமதி அதாவது நாட்களிலே அதாவது எப்படி என்றால் மதிக்க முடியாத முடியை வைக்க வேண்டிய இடத்திலே அவர்கள் முள்முடியை என்னுடைய ராஜாவுடைய தலையிலே வைத்தார்கள். பிரியமான அன்பு பிள்ளைகளே, அவமானப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அதே ராஜா தான் மறுபடியுமாய் மீண்டுமாய் இந்த நாட்களிலே வரப்போகிறார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் குறித்து நான் நேற்றை சொல்லியிருந்தேன். வெளிப்படுத்தல் 1:7 பார்க்கக்கூடியதாக இருக்குது. எப்படி என்றால், அவரை குத்தினவர்களும் அங்கே என்ன செய்வார்கள்? அவர்களை காண்பார்கள், புலம்புவார்களாம், பூமியின் கோத்திரத்தரரும் புலம்புவார்களாம் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி என்றால், அவரை பார்க்கிற வேளையிலே அவர்களுக்கு ஒரு புலப்பம் இந்த நாட்களே வரும். ஐயோ, இவரையா நாங்கள் குத்தினோம், இவரா நம்முடைய ராஜா, இவரா நம்முடைய கர்த்தர், இவரா நம்முடைய மேசியா என்று சொல்லி இந்த நாட்களிலே ஜனங்கள் அலறுகிற காலம் இந்த நாட்களிலே நெருங்கி கொண்டிருக்கு. அதனாலேதான் இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளேயும் பெரிய ஒரு திருப்பத்துக்குள்ளேயும் இந்த நாட்களே வந்திருக்கிறது. பாருங்கள், காலத்திலே நாங்கள் காணாத வகையிலே இந்த நாட்கள் இந்த 2020ஆம் ஆண்டு இந்த கொடிய நோயினால் இந்த நாட்களை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லாரையும், அதாவது எந்த தேசம், எந்த குடிகள், எந்த ஐஸ்வர்யவனா இருந்தாலும் சரி, எந்த ஏழையா இருந்தாலும் சரி விட்டு வைக்கவில்லை. பிரியமான அன்பர்களே, இந்த நோய்கள் அவர்களை இந்த நாட்களிலே அப்படியாக இந்த நாட்களிலே அந்த ஜனங்களை அங்கே அழிக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய ஆண்டவருடைய வருகைக்காக இந்த பூமியிலே ஒரு பெரிய ஒரு குழப்பம், பூமியில ஒரு பெரிய ஒரு மாற்றம், காலநிலைகள் இந்த நாட்களிலே அங்கே மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நம்முடைய கண்களால் இந்த நாட்களை காணக்கூடியதா இருப்போமா இருந்தால், ஆமோஸ் 4:12 சொல்லுகிறபடி அங்கே அவரை சந்திக்கும்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். பிரியமான நண்பர்களே, அவரை நாங்கள் இந்த நாட்களிலே சந்திப்பதற்கு நாங்கள் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறது அல்ல, இந்த நாட்களிலே நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு வேதம் இந்த நாட்களிலே நமக்கு எச்சரிக்கிறது. பாருங்கள், இந்த ஏரோது ராஜா சொல்லுகிறான், அந்த காலத்தை திட்டவட்டமா விசாரித்து இந்த நாட்களில் என்ன செய்கிறான்? நீங்கள் வருகிற வேளையில் இந்த நாட்களில் அந்த காரியத்தை குறித்து அங்கே எனக்கு வந்து சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறார். ஆனாலும் இந்த நாட்களிலே அந்த ராஜாக்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரிடத்திலே அந்த நாட்களில் 3 ராஜாக்கள் போய் காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை செய்துவிட்டு அவர்கள் தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்களிடத்துக்கு போகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய அந்த சாரோனின் ரோஜாவாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலே இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இந்த நாட்களிலே இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், அது மோவாப் பிள்ளைகளை நொறுக்கி சேத்புத்திர எல்லாரையும் நிர்மூலமாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் ஆண்டோடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுதான் இன்றைய நாட்களிலே நற்செய்தியாக இருக்கிறபடினால் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவை, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, இந்த 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தினூடாக பேசும்படியாக நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்ட அந்த கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா. உம்முடைய கருத்துக்களே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆசீர்வதியும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். இந்த மாலை வேளையிலும் இணைந்து கர்த்தருடைய ஊழியங்கள் செய்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக கழிப்பல் நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஐயா. உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம்.